அவன் டோக்கனுக்கு 8000 தர்றாங்கிறத நம்புற, அவன் 10,000 தர்றாங்கிற நம்புற, ஃப்ரிட்ஜ் தர்றாங்கிறத நம்புற, தாலிக்கு ஒரு பவன் தங்கம் தர்றாங்கிறத நம்புற, 2000 தர்றாங்கிறத நம்புற, 2500 தர்றாங்கிற நம்புற. ஆனால் நான் வீட்டுக்கு வீடு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்றேன், நம்பு. ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தருகிறேன், நம்பு. எப்ப சிரிப்பு வருது? ஏன் சிரிக்கிற? நான் தான் அரசாங்க வேலை தாரேன், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தாரேங்கிறேன். எப்படி தாரேன்னு சொல்றேன். அப்புறம் நீ நம்ப மாட்ட. உலகம் எப்படி ஆட்சி செய்து ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி அவன் பொருளாதாரத்தை எடுக்கிறான்னு நான் சொல்றேன். உன் பிள்ளை சொல்றேன், நீ நம்ப மாட்ட. வந்தவன் போனவனை நம்புற, உன் வயிற்றிலிருந்து வந்தவனை நம்ப மாட்ட, உன் கூட பிறந்தவனை நம்ப மாட்ட. பிரச்சனைங்க அங்கேதான். தமிழ்நாட்டில் நல்லா கவனிச்சுக்க, சாராயம் விற்கிறதுல ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் வருது. பால் விற்கிறதுல 3 லட்சம் கோடி வருமானம் வருது. இப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கலாம்? சாராயம் விற்பமா, அதை மூடிட்டு பால் விற்பமா? எதை விற்கலான்னு சொல்லு. பால். சாராயம் உயிரை எடுக்கும், பால் உயிரை கொடுக்கும். எங்கே நிற்கலாம்? பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி தான். ஆனால் நாம வந்தா 6-7 லட்சம் கோடி பெருக்கலாம். உலக நாடுகளுக்கு பாலை ஏற்றுமதி செய்யலாம், பிற மாநிலங்களுக்கு. உனக்கு பால் நீ குடிக்கிறீல, ஆவின் பால் எங்கிருந்து வருது சொல்லு பார்ப்போம். ஆந்திரா, குஜராத்ல இருந்து அமுல், ஆந்திராவிலிருந்து தனிப்பெரும் முதலாளிகள்கிட்ட இருந்து வாங்குது. அவன் மாடு வளர்த்து இவனுக்கு விற்கிறான், இவன் சாராயம் கழிச்சு நமக்கு விற்கிறான். நீ இந்த தேர்தலில் நீ யாருக்கு ஓட்டு போட போற? குடிக்க வச்சு நம்ம அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறவனுக்கு தானே, அவனுக்கு தானே போட போற? அவனுக்கு தானே. யாருக்கு போட போற? ஒரு நாட்டு ஒரு தகப்பேன். இப்போ நான் இருக்கேன், எனக்கு 2 மயங்க. என் மயங்கெல்லாம் தண்ணி அடிக்க போகிறேன். நல்லா போய் குடிச்சிட்டு வாப்பா, நல்லா குடிச்சிட்டு வா. காலையில் ஒரு தடவை குடி, மாலையிலையும் குடி, ராத்திரி கூடி, நண்பர்களோட குடி. என்னப்பா பொம்பளை பிள்ளை, போப்பா கம்பைன் ஸ்டடி மாதிரி கம்பைன் குடி பண்ணுப்பா. நான் காட்டுறேன் பாராடே, பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூடி உட்காந்து குடிக்குதுடா. நான் சிறையில் இருந்தான்டா, வேலூரில் சிறையில் 6 மாதம். உனக்காக போராடிட்டு தான்டா, உனக்காகத்தான். என் மீனவனை சுட்டா உன் மாணவனை அடிப்பேன்னு சொன்னதுக்காக 6 மாதம் என் மீனவனை காப்பாற்ற துப்பற்ற இந்த திமுக காங்கிரஸ் இந்த ஆட்சி, என் மீனவனை நீ தொட்டா உன் மாணவனை நான் அடிப்பேன்டா சிங்கள மாணவன் சொன்னதுக்கு தேச பாதுகாப்பு. தேச பாதுகாப்பு. சீமான ஜெயில அடைச்சாதான் தேசம் பாதுகாப்பா இருக்குமா? எப்படி?